மனைவியை தள்ளி இன்னொரு நபரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஊழியம் செய்யலாமா? அல்லது கணவன் மனைவிக்குள்ளாக சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எந்த நபரோடு கூட தொடர்பு கிடையாது, ஒன்றாக இணையவில்லை, அதுதான் செப்பரேஷன். மற்றவர்களோடு கூட எந்த தொடர்பும் கிடையாது, கள்ள தொடர்பு, ஆனால் செப்பரேட்டா இருக்கிறாங்க, வேற ஏதோ ஒரு மனஸ்தாபம், இவர்கள் ஊழியம் செய்யலாமா? மூன்றாவது, மனைவியை தள்ளிவிட்டு இது போல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவர்களை பயன்படுத்தலாமா? இவைகளை தான் இப்பொழுது மிகவும் எளிமையாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். முதலாவது, கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிறார்கள் ஊழியம் செய்கிறவர்கள். இவர்கள் ஊழியம் செய்யலாமா என்றால் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரனிடத்தில் ஏதாச்சும் நமக்கு குறைகள் உண்டானால் கூட நம்ம காணிக்கையை செலுத்தாம முதலாவது அங்க ஒப்புரவாகி காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப முடிந்த வரையிலும் கணவனும் மனைவியும் இணைந்து வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னித்து. மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டும். சில இடங்களில் நான் பிராக்டிகலா பார்த்திருக்கேன். கணவன் ஊழியம் செய்வாரு, எல்லாத்திலும் உண்மையா தான் இருப்பாரு, ஆனால் வருமானம் போதாது என்றும் அல்ல வேற ஏதாச்சும் ஒரு காரணத்து நிமித்தமாக மனைவி பிரிந்திருப்பாங்க. இருவருக்குள்ளவும் எந்த விதமான மாரல் ப்ராப்ளம் இருக்காது, அதாவது வேற ஒருவரோடு கூட தொடர்பு அது போல எதுவுமே கிடையாது, வேற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதனால பிரிந்திருப்பாங்க. இவர்கள் ஊழியம் செய்யலாமா என்றால் கவனிங்க, மாரல் இஷ்யூ இல்ல, அதாவது ஒரு கணவனுக்கு மனைவிக்கு வேற ஒரு தொடர்பு இல்லை. அந்த நேரத்தில் இது போல ஒரு சூழ்நிலையில ஊழியம் செய்வது தவறல்ல, ஊழியம் தாராளமாக செய்யலாம். ஏனென்றால் நான் பிராக்டிகலா கூட நான் பார்த்திருக்கேன். சில தேவ ஊழியர்கள், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையா தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாஸ்டர்னு வைங்களேன், அவங்களுடைய மனைவி, அவரோடு கூட சில பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் பிரச்சனைன்னு வைங்களேன், வருகிற வருமானம் எதுவுமே நமக்கு சரிப்பட்டு வரல, ஆகவே ஏதாச்சும் உலக வேலைக்கு போக அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடந்திருக்கு. இவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர், இதையும் அதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில தடுமாறுவார். அப்ப பண ஆசை பிடிச்ச அந்த சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாழ்க்கை வேணான்ட்டு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இது போல சில சாட்சிகளை நான் பிராக்டிகலா பார்த்திருக்கேன். உள்ள உடஞ்சு அந்த ஊழியக்காரர் நிற்பார். சோ இது போல ஆட்கள், அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும், தேவனுக்கு என்று ஊழியம் செய்வதில் எந்த விதமான தவறு இல்லை, தாராளமாக ஊழியம் செய்யலாம். ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக எந்த விதமான கள்ள தொடர்பும் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது சரியான ஒரு மேட்சா திருமணம் பண்ணல, அதனால ஒரு விளைவு, அவர்கள் குணமாக முடியாத முயற்சி செய்யணும். அதே சமயத்தில் ஊழியத்தை என்ன பண்ணலாம், அது யாரா இருந்தாலும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். இது போன்ற சில ஊழியங்கள் தொடர்ச்சியாக நடந்து சில பேர் ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள், நன்றாக ஊழியம் செய்கிறதா நம்ம பார்க்கிறோம். சில பேர் அப்படியே தான் செப்பரேட்டா இருக்காங்க. இதுல அது சில பாஸ்டரமா, அதாவது வைஃப், இவங்களும் ஆண்டவருக்கு மகிமையாக ஊழியம் செஞ்சிருக்காங்க. அதே போல சில பாஸ்டர்களும் ஆண்டவருக்கு மகிமையாக ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவனுக்கு முன்னாடி அவங்க உத்தமமா இருக்கிறாங்க, ஊழியம் செய்யலாம், எந்தவித குற்றமான சாட்சி இல்லாம ஊழியம் செய்யலாம். ஏன்னா அவங்க பிரிந்து போகிறதுக்கு இவங்க பொறுப்பு கிடையாது. சோ இது ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட். இரண்டாவது, இப்போ பாஸ்டர் மனைவியை தள்ளிவிட்டு அல்லது பாஸ்டமா கணவனை தள்ளிவிட்டு வேற ஒருவரோடு கூட தொடர்பு வைத்துக்கொண்டு இவர்கள் ஊழியம் செய்யலாமா என்றால் தெளிவாக வேதம் சொல்லுகிறது, நோ. இப்பேற்பட்டவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியம் செய்ய தகுதியற்றவர்கள். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது. இப்பொழுது 1 தீமோத்தேயு 3:2 என்ன சொல்கிறது பாருங்க. காம்ப்ரமைஸே இல்லை, தெளிவா இருக்கு தேவனுடைய வார்த்தை. ஒரு வருஷம் பார்த்துருவோமே. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவன் என்று பல காரியங்களை சொல்லிட்டு வருவார். சரிங்களா? அப்போ பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு, இதை மாற்றவே முடியாது, வேற எந்த விதமான லாஜிக்கான காரியங்களை இதுல புகுத்தவே முடியாது. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவருக்கு 2 மனைவி இருக்கு, ஊழியம் நன்றாக தானே இருக்குன்னு. அது சாத்தானுடைய குணங்கள், சாத்தானுடைய பேச்சு, அதெல்லாம் வேதம் தெளிவா இருக்கு, அப்படி செய்யக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் என்றால் ஒரே மனைவி உடையவராக இருக்க வேண்டும், இதுதான் குவாலிஃபிகேஷன், தகுதி இதுதான். ஒரு மிலிட்டரியில சேர வேண்டும் என்றால் ஹைட் இவ்வளவு இருக்கணும், ரன்னிங் இவ்வளவு நேரத்துக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று சில விதிமுறைகள் இருக்கு. இது லா, இது மாற்ற முடியாது. அதே போலதான் தேவனுடைய கட்டளை இது, இதை மாற்றவே முடியாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்று தெளிவா இருக்கு. அடுத்தது தீத்து 1:6, குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஒரே மனைவியை உடைய புருஷன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ தெளிவா இருக்கணும். இவங்க டீக்கனுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு சபையில் ஒரு லீடரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் குவாலிஃபிகேஷன் மெயினா என்னவென்றால் அவர் ஒரே மனைவியை உடைய புருஷனா இருக்கணும். இது அடிப்படை குவாலிஃபிகேஷன். மனைவியை தள்ளிவிட்டு இன்னொருவரோடு கூட தொடர்பு வைத்துக்கொண்டு ஊழியம் செய்யலாமா? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இப்படி ஊழியம் பண்ணார, இவ்வளோ பெரிய ஊழியக்காரச்செல்லாம் சொன்னா அதெல்லாம் கதையே கிடையாது. வேதம் தெளிவாக இருக்குது, வேதத்தை மாற்றக்கூடாது. அந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிடக்கூடாது என்றால் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான், பேச்சு இல்லை. சில பேர் நடிகர்களும் அரசியல்வாதிகளும் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க பர்சனலை பற்றி நம்ம பேசக்கூடாது, நமக்கு என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்காங்க, அதுதான் நமக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க. இது ஆக்டருங்களுக்கும் ஆக்டர்ஸுங்களுக்கும் பொலிட்டிஷியனுக்கும் அது அவங்களுக்கு ஓகே, அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி அப்படி அல்ல. ஏனென்றால் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையும் ஊழியத்தையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்தவருடைய ஊழியம் என்பது தேவன் மேலும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் போதனையை அடிப்படையாக கொண்டது. அவருடைய போதனையே 2 மனைவி இருக்கக்கூடாது. அப்படி இருக்காச்ச இதுல என்ன நாம லாஜிக் பேச வேண்டியது இருக்கு?
நம்முடைய வாழ்க்கையையும் ஊழியத்தையும் பிரிக்கவே முடியாது. ஸோ வேதம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக ஊழியம் என்பது இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் தவிர சாத்தானை வெளிப்படுத்தக்கூடாது. வேதத்திற்கு எதெல்லாம் விரோதமானதோ அது சாத்தானுடைய காரியங்கள். மூன்றாவது, சரிங்க பாஸ்டர், இது போல மனைவியை விட்டுட்டு இன்னொருவரோடு கூட தொடர்பு இருக்கிற ஒரு நபரை அநேக ஊழியர்கள் பயன்படுத்துகிறார்களே, அதுபோல மீட்டிங்கெல்லாம் நம்ம போலாமா என்று கேட்டால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஒரு நபர் தேவனுக்கே கீழ்ப்படுகிறது இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அவருக்கு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத விட அவர் மாம்சம் தான் அவருக்கு முக்கியமா இருக்கு. மனம் திரும்ப மாட்டேன்றார். அவருடைய பாவத்தில் அவர் அப்படியே தொடர்ச்சியாக இருந்து அதை நியாயப்படுத்துகிறார். அப்ப தேவனுக்கு விரோதமாய் நின்று தேவ வார்த்தைகளுக்கு எதிராக இருக்கிற ஒரு மனுஷரை ஒரு பாஸ்டர் பயன்படுத்துவார் என்றால் இதுதான் மிகப்பெரிய வேடிக்கை. தேவனுக்கு விரோதியா நிற்கிற ஒருவர் தேவனை குறித்து பேசுகிறார் என்றால் இதை விட ஒரு வேடிக்கை உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. மனைவை தள்ளிவிட்டு இன்னொருவரோடு கூட தொடர்பு வச்சு கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய மீறுதல், பாவம் என்றால் அதுபோல நபரை ஊழியத்தில் பயன்படுத்துகிறது சாத்தானுடைய செயல். மனைவியை தள்ளிவிட்டு இன்னொருவரோடு கூட கள்ளத் தொடர்பில் இருக்கிறது கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் விரோதம் என்றால் இது போல நபர்களை பயன்படுத்துவது சாத்தானுடைய செயல். இது நல்ல ஊழியக்காரர் யாரும் செய்ய மாட்டாங்க. இதிலும் சில கேள்விகள் இருக்கு. அப்ப இது போல ஆட்கள் ஊழியம் செய்யாம விசுவாசிகளை சபையில் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்ப விசுவாசிங்க இந்த செயலை செய்யலாமா? அதுதான் கேள்வி. பைபிள் இஸ் வெரி கிளியர். தேவனுடைய ஊழியம் செய்கிறவன் ஒரே மனைவியை உடையவனா இருக்க வேண்டும். மனைவி உயிரோடு கூட இருக்கும்போது எந்த விதமான தவறுகள் அங்கே நடக்காது இருக்கச்ச மனைவியை தள்ளிவிட்டு தன்னுடைய மாம்ச ஆசைக்காக இன்னொரு பெண்ணோட அல்லது இன்னொரு ஆணோட தொடர்பு இருந்து கொண்டு ஊழியம் செய்து வேதத்தில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மிகப்பெரிய பாவம். அதை சத்திய வேதாகமும் ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொள்வதில்லை. இதுபோல நபர்களை பயன்படுத்துவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்தவத்திற்கும் அவர்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம். தவறு செய்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவர்களோடு கூட சொந்த கணவன் மனைவியோடு கூட ஒப்புரவாக வேண்டும். தேவன் எல்லாரையும் மன்னிக்கிறவர். அந்த சூழ்நிலையில் அவர்கள் ஊழியம் செய்யலாம், மனம் திரும்பி ரீகன்சிலியேஷன் ஒப்புரவாகி. இல்லாவிட்டால் வேதம் அது போல நபரை ஏற்றுக்கொள்வது இல்லை. இப்போ ஒரு கேள்வி, விசுவாசிங்க அப்படி பண்ணலாமா பாஸ்டர்னா? வேதம் பாஸ்டருக்கு ஒரு வார்த்தை விசுவாசிக்கு ஒரு வார்த்தை அப்படி வேதம் சொல்கிறது இல்லை. டீக்கனை பற்றி தானே பேசியிருக்கு, பாஸ்டர் குறித்து தானே பேசியிருக்கு என்று சொன்னால் இதற்கு முன்னாடி வேதம் தெளிவாக சொல்லிடுச்சு, ஒருவனுக்கு ஒருத்தி அல்லவா படைத்தார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை குறித்து யோசிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு கமெண்ட் பண்ணாலும் நாங்களாம் தெய்வ பிள்ளைங்க. அந்த கமெண்ட் நாகரிகமாக இருக்க வேண்டும். மே காட் பிளஸ் யூ.